பிரிய சகோதரி பவதி பிக்ஷாந்தேகி. சரி கேட்கும் உங்களுக்கு. பிரிய சகோதரி பவதி பிக்ஷாந்தேகி என்று தெலுங்கில் இசைவாடி வந்த அந்த மாமனிதர் இசைமேதை தியாகராஜன். அவர் பிக்ஷா பாத்திரத்திலிருந்து எடுத்த சில்லறைகள் நவீன காலத்திற்கு உதவாது என்று தெரிந்தவர்கள் நீங்கள். நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாய் கற்பூர புத்திதான். அது காற்றோடு போய் பல ஆண்டுகளாகிவிட்டன. அதன் பிறகு உங்கள் பிச்சை பாத்திரம் உருமாற்றப்பட்டது. பிச்சை குவளை பெரும் உண்டியலானது. அந்த உண்டியலை உடைத்து நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய். தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். தங்கச்சி, ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உணர என் திட்டத்தை சாபமாய் போடுகிறேன். கருணையுடன் நீங்களே ஏற்பீர். உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். பகுத்தறிந்த தமிழ்ச்சித்தன் கூற்று இது. உம் வினை உம்மை சுடுக, என்றும் எங்கள் நாடு நீடூழி வாழும். உம் வினை உம்மை சுடுக, ஓட்டப்பம்பும் வீட்டை சுடுக. வந்தீர் வென்றீர் செல்வீர். இது உலக நியதி, அரசியல் நியதியும் கூட. வீழ்க வளமுடன், தமிழ் என்றும் வாழும் நலமுடன். வணக்கம் அவை வந்தடைந்த தலைவர் கூட்டத்திற்கு. சென்றும் வருவேன், நாளை எமதே. உங்கள் கமல்ஹாசன். ஜெய்ஹிந்த். வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. உலகநாயகன் கமலஹாசன் முதல் முறையாக தன்னுடைய கன்னி பேச்சை பாராளுமன்றத்தில் ஒலிக்க விட்டிருக்கிறார். முதல் முறையாக ராஜ்யசபா எம்பியாக தேர்வான ஒரு செலிபிரிட்டி. பெரும்பாலும் ராஜ்யசபா எம்பியாக தேர்வாகிறவங்களாம் யாருன்னா, நம்ம சமூகத்தில் மிக முக்கியமான பதவிகளில் இருப்பவர்கள், அல்லது ஒரு செலிபிரிட்டிஸு, அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனு, அல்லது அந்த மாதிரியான சமூக அந்தஸ்தில் உள்ளவர்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த மாதிரியான நபர்களுக்கு தான் ராஜ்யசபா சீட் வழங்கப்படும். நம்ம டெண்டுல்கர் பதவியில் இருந்திருக்காரு, நம்ம இப்போ இளையராஜா பதவியில் இருக்காரு, இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. ஆனால் அவர்கள் குறித்ததான அவர்களுடைய கன்னி பேச்சு எல்லாம் எங்கே நடந்தது, எப்போ நடந்தது, என்ன பேசுனாங்க, யார் என்ன, ஒன்றுமே நமக்கு தெரியாது. அதற்கான எந்த விதமான விஷயங்களும் நடந்ததில்லை. ஆனால் பாராளுமன்றை தெறிக்க வைக்கிற அளவுக்கு, சங்கிகளை சங்கிலேயே மிதிக்கிற அளவிற்கு, கேள்வி கேட்கிற எல்லாரையும் போட்டு பொழக்கும் அளவிற்கு, கேள்வியை கேட்க முடியாத அளவிற்கு தன்னுடைய உரையால், தன்னுடைய முதல் கன்னி பேச்சால் இந்தியாவையே திணற 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 சங்கிகளை, எல்லாரையும் கிடையாது, சங்கிகளை திணற 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 அடித்து துவைச்சிருக்காரு கமலஹாசன். அதே நேரத்தில் திராவிட சித்தாந்தத்தை வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் கமலஹாசனுடைய பேச்சை. ஆனால் அவர் பேசியது ஒரு 12 நிமிஷ பேச்சு தான். அந்த 12 நிமிஷ பேச்சில் அவர் வைத்த வெடிகளும், அவர் பேசிய அந்த சாராம்சமோ அங்கே அவையில் இருந்த எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு 80% நபர்களுக்கு புரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. 80 இல்லை, 90% மக்களுக்கு புரியவே புரியாது அவர் பேசுனது. ஆனால் அந்த பேச்சினுடைய அர்த்தம், அதோட உள்ளர்த்தம், 12 நிமிஷம் பேசின பேச்சு கிட்டத்தட்ட ஒரு 12 புக்கு போடலாம். அவ்வளவு கண்டென்ட்டை கொட்டியிருக்காரு மனுஷன். இந்த வீடியோவை நான் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 2 நிமிட பேச்சு தமிழில் அவர் பேசின உரை மட்டும் நாங்கள் கட் பண்ணி போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அவர் பேசிய அந்த பேச்சு, அந்த தமிழில் பேசினதே நிச்சயமாக டிக்ஷனரி வச்சு தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளவு கடினமான அந்த அந்த சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவோம்ல, சொல்லினுடைய அந்த 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 ஒரு வேறு விதமான வடிவம், அவர் பேசுகிற அந்த விஷயம் அப்படி பட்டையை கிளப்பியிருக்காரு மனுஷன். அதை பட்டையை கிளப்பியிருக்கான்னு சொல்கிறத விட பதிலடி இப்படி கொடுக்கக்கூடாது. எப்படின்னா, அவங்க போட்டிருக்கிற செருப்பை பிடுங்கி அவங்களே அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்கும்ல. அதாவது அவன் தொகுதிக்குள்ளேயே போய் அவன் விரல் எடுத்து அவன் கண்ணையே குத்துறதுன்னு இருக்குல்ல. இதுதான் திராவிட மாடல் செய்திருக்கிற சாதனை. என்னங்க கமலஹாசன் பேசினாரு, நீங்கள் திராவிட மாடல்னு பேசுகிறீங்களே அப்படின்னா,
கமலஹாசன் அந்த இடத்திலே நின்று பேசுவதற்கு வழி அமைத்து கொடுத்தது, அதை உருவாக்கி தந்தது, அந்த இடத்துல அவரை கொண்டு போய் நிறுத்தியது திமுக என்கிற திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதற்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக அந்த உரை தொடக்கத்திலேயே சகோதரர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றின்னு அவர் சொல்லிட்டு தான் அந்த உரையே தொடங்குறாரு. தன்னுடைய நன்றி உணர்ச்சியை கமலஹாசன் அங்கே வைத்து விட்டார். கமலஹாசனை குறித்து அங்க இருக்கிறவங்களாம் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இவர் எந்த வழித்தோன்றல்ல வராரு, இந்த பெட்ஷீட்டை தூக்கி பார்த்துருப்பானுங்க, அந்த வேறு நுனி எங்க இருந்து வருதுன்னு பார்த்துருப்பானுங்க. அதனால இவரால் நமக்கு எந்த பாதகமும் இல்லைன்னு நினைச்சிருப்பான் ஒரு கும்பல். அது எந்த கும்பல்னு உங்களுக்கு தெரியும். அந்த கும்பல் அப்படிதான் நினைச்சிருக்கோம். அவரெல்லாம் நம்ம ஆளு, அவளாம் நமக்கு சாதகமாக தான் பேசுவான்னு நினைச்சிருப்பாங்க. ஆனால் அவர்கள் இடத்திலேயே போய் அவங்க போட்டுக்கிறத புடுங்கி அவங்களே அடிக்கிற ஒரு திறமை இருக்குல்ல, அது அத்தனையுமே கமலஹாசன் நேர்த்தியாக மிக சிறப்பாக செய்திருக்கிறார். அவர் பேச்சு 12 நிமிஷத்துல தமிழ்ல ஒரு 2.25 நிமிஷத்துக்கு பேசியிருக்கார். அதுல சகோதரி தங்கச்சி கேக்குதா, கேட்கும் உனக்கு நல்லாவே கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிமி மாமி இருக்காங்க பாருங்க, இந்த நிமி மாமிக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு. ஏன்னா அது எப்பவுமே திமிராதான் பேசும். அதுதான் சொல்லணும். அதுகிட்ட போய் இந்த மாதிரி பதவிகள்லாம் கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த நிர்மலா சீதாராமன் என்கிற அந்த மத்திய அமைச்சருக்கு உண்மையிலேயே தெம்பும் திராணியும் உண்மையிலேயே எல்லாம் இருந்தா, ஆம்பளையா இருந்தா நம்ம ஏதாவது கேட்கலாம், இந்த மாதிரி நம்ம என்னது பேசுறது நம்ம. அதனால அந்த மாதிரி இருந்தா அவங்க என்ன பண்ணணும்னா, ராஜ்யசபா மூலமாக எம்பி ஆகிற அந்த கேவலத்தை விட்டுட்டு மக்கள்கிட்ட நின்று ஓட்டு கேட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு அங்க போய் நின்று பேசணும். தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாது, பிச்சை எடுக்க கூட லாய்க்கு இல்லைன்னு என்றைக்கோ ஒருத்தர் சொன்ன விஷயத்த அடிக்கோடிட்டு அவரை குறித்து எங்க பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு பேர் சொல்லாம பேசுறீங்கல்ல. அந்த தாடிக்காரர் செத்து பல வருஷம் ஆயிடுச்சு. அந்த தாடிக்காரர் செத்து போய் பல ஆண்டுகள் ஆன பிறகும் அந்த கருப்பு சட்டைக்காரர் பேச்ச அவர் பேரை சொன்னாலே உட்கார்ற இடத்துல உங்களுக்கு எரியுது. ஏன்னா அவர் செஞ்சு வச்சுக்கிற சம்பவம் அப்படி ஒரு தரமான சம்பவத்தை தான் இறந்து பல ஆண்டுகள் பிறகும் பெரியார்னு பேர் சொன்னாலே உங்களுக்கு உட்கார்ற இடத்துல எரியுதுன்னா அப்ப அவர் செஞ்ச சம்பவம் எப்படி இருக்கும் பாருங்க. அதைத்தான் அந்த காலகட்டத்தில் அவர் சொன்ன விஷயத்த, தமிழ் காட்டு மிராண்டி மொழி, தமிழ் படிச்சா இது கூட செய்ய முடியாது நீங்க அப்படின்னு சொன்ன விஷயத்த எதோடு எதை பொருத்தி பார்த்து காலகட்டத்தை புரிஞ்சுக்க முடியாம கோத்து விடுற வேலையை செய்யற நிம்மி மாமிக்கு சூப்பரா கிளாஸ் எடுத்திருக்காரு நம்ம உலகநாயகன் வாத்தியார். இதுதான் அங்க மிகப்பெரிய விஷயம். அன்றைக்கு பெரியார் அன்று அந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லப்பட்ட காலகட்டத்துல இந்த கும்பல் இருக்குல்ல, இந்த நிம்மிமாவி வகையாரா கும்பல் தான் வெள்ளக்காரனுக்கு டிரான்ஸ்லேட்டர் உத்தியோகம் பார்த்தது. டிரான்ஸ்லேட்டர் உத்தியோகம் சும்மா பார்க்கல, அதற்கு சன்மானமாக வாங்கிட்டு நம்மளை காட்டி கொடுத்த வேலை பார்த்தவனுக்கு தான் அவனுங்க. அங்க அந்த காலகட்டத்துல அப்போ அதிகார மட்டமா இருந்த எல்லாருமே உலகமே தெரிந்து கொண்டிருக்கிற மொழியா இருக்கிற ஆங்கிலத்தை படிச்சுட்டு அங்க அதிகார மட்டத்துல உட்காந்துட்டு நம்மளை தமிழன் எல்லாரையும் ஓட்டிக்கிட்டு இருந்தான். இதற்காக சொல்லப்படுறீங்க. ஒரு வகுப்பறை இருக்குன்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு உங்களுக்கு எளிமையா சொல்லி புரிய வச்சேன். எப்படி சொல்லணும்னா, ஒரு கிளாஸ் ரூம்ல வாத்தியார் கிளாஸ் எடுக்க வராருன்னு வச்சுங்க, ஒரு 2 பசங்க சரியா படிக்கலன்னா, ஏன்னா மட சாம்பிராணிகளா, மடக்கு ஊதி பயல்களா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்கப்பா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லப்பா, நீங்க வேற எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க, அந்த மாதிரி திட்டிட்டு நீ எருமை மேய்க்க தான்டா லாக்கி நீ அப்படின்னு திட்டுவார். இதெல்லாம் காலகாலமா முன்னாடி. இப்பெல்லாம் அப்படிலாம் எந்த வாத்தியாரையும் சொல்றது இல்லை. எருமை மேய்க்க தான் லாக்கின்னா அவன் எருமையை மேய்ப்பான். அவனுக்கு உணர்த்துறது, நீ படிக்காம போனீன்னா எருமை மேய்க்க கூட உனக்கு வாய்ப்பு இல்லாம போயிடா தம்பி, எருமை மேய்க்கிறது தான் நீ போவ, படிச்சா அந்தஸ்துல போய் நீ வேலை பார்க்கலான்னு அன்றைக்கு வாத்தியார்கள், அன்றைக்கு ஆசான்கள், அன்றைக்கு குருமார்கள் சொல்லி கொடுத்தாங்க, கடுமை காட்டியார்கள். அந்த கடுமை காட்டியதன் விளைவாகத்தான் ஓரளவுக்காவது கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேச முடியுது. 4 இடத்துல போய் நம்ம விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பு. நான்லாம் படிக்கிற காலத்துல வாத்தியார்கள் அவ்வளவு கடுமையா இருப்பாங்க. நானே ஒரு வாத்தியார் பையன் தான். ஆனாலும் நான் படிக்கிற காலகட்டத்தில் எனக்கு வாத்தியாரெல்லாம் வந்தவர்கள்லாம் அவ்வளவு கடுமை காட்டுவாருங்க. நீ ஹோம்ஒர்க் வாத்தியார் பையனா ஹோம்ஒர்க் எதாவது வந்துருவியா அப்படின்னு கடுமையான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் அடி வாங்குவோம். இந்த பக்கம் இப்படி திருப்பி அடி விழும். இப்பெல்லாம் இப்படி அடிச்சாலே அடிக்கவே கூடாதுன்றாங்க இப்ப பசங்களை. அன்னைக்கெல்லாம் நம்ம செய்யலைன்னா இந்த பக்கம் திருப்பி இந்த இடத்துல அடி விழும்.
அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு நிறைய பேர் இருக்கும். அப்படியெல்லாம் வாத்தியாரங்க நமக்கு அடிச்சு சொல்லி கொடுத்தாங்க. அந்த அறிவு தான் இன்னைக்கு நம்மளால இவ்வளவு தூரம் பேச முடியுது. இவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொண்டு இவ்வளவு விஷயங்களை மக்களுக்கு நம்ம பேசுவதற்கான வாய்ப்பாக அமைவதற்கு காரணம் அன்னைக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார்கள். அப்படி எருமை மேய்க்க தான்டா நீ லாய்க்கி, அது கூட நீ லாய்க்கி இல்லடான்னு சொன்னா அப்ப வாத்தியார் தப்பா சொல்லிட்டாரு, அந்த வாத்தியாரை நீ ஏன்டா கொண்டாடுறன்னு சொல்ல முடியுமா? வாத்தியார்கள் அன்றைக்கு சொல்லி கொடுத்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம இப்படி பேசுறோம். இதைத்தான் அன்றைக்கு பெரியார் சொன்ன விஷயத்தை இதுக்கு சாதகமா அந்த சங்கி கும்பலுக்கு எப்பவுமே அவங்களுக்கு என்ன சாதகமா வேணுமோ அதை மட்டும் எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டு அவன் மட்டும் சொகுசா உட்காந்துருப்பான். மேல தேரை இழுக்கிறவங்களாம் வேற ஒருத்தன் உட்காந்து மேலே உட்காந்து ஆடிட்டு வருவானுங்க. ஏன் நீ இறங்கி தேரை இழுத்துன்னு போனா ஆகாதா? இல்ல பல்லுக்கு நீ தூக்கின்னு போனா ஆகாதா? என்னடா ஆட்டம் போடுறீங்க, எவ்வளவு காலம்டா நீங்களே ஆடுவீங்க அப்படின்னு அதற்கு தான் பல விஷயங்களை மாற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா மக்களும் எல்லாம் படிக்கிறான். அன்னைக்கெல்லாம் பாடசாலைக்கு போனோம், குருகுலத்துக்கு போனோம்னாவே அவாளா இருந்தா தான் உள்ள சேர்ப்பான். பெரும்பாலும் சில நிறுவனங்கள்ல வேலைக்கு சேரும் போது அந்த முதலாளிகள் தோல் மேல கை போட்டு பார்ப்பாங்க. அப்ப நீங்க எல்லாம் நினைப்பீங்க, ஆஹா நம்ம முதலாளியே நம்ம தோல் மேல கை போட்டாரு அப்படின்னு நீங்க நினைச்சு சந்தோஷப்பட்டீங்கன்னா நீங்க ஏமாந்து போனீங்கன்னு அர்த்தம், நீங்க முட்டாள்னு அர்த்தம். ஏன்னா அவங்க தோல் மேல அவங்க கை போடுவதற்கு காரணம் என்னன்னா உள்ள அவளுடைய சிக்னேச்சர் இருக்கான்னு பாக்குறதுக்கு தான். தோல் மேல கை போட்டவனு சும்மா இருக்காது, தடவி பார்ப்பான். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவன் நம்மவா இல்ல இவன் வேற வா அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்ப அவன் உன்னையே மதிக்க மாட்டான். நம்ம வாளா இருந்தா அந்த வாள் மட்டும்தான் பெருசா போய் இங்க ஆடும். நான் பெரும்பாலும் இந்த சாதிய விஷயங்களை பெருசா பேசுறது இல்லை. அதனால இதை நான் பட்டும் படாம தான் உங்களுக்கு நான் சொல்றேன். நான் ஏன்னா இங்க எல்லாமே நாம சமமான மனிதர்கள் தான். இங்க பிரிவினைகளே கிடையாதுன்னு நம்ம நினைக்கிறோம். பிரிவினை பேசுற எவனையுமே நாம சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இந்த ஜென்மங்கள் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோம் நம்ம. ஆனா இந்த கமலஹாசனுடைய இந்த 12 நிமிஷ பேச்சினுடைய சாராம்சம், பேசுவதற்கு முன்பாக கமலஹாசன் நம்மவா நமக்கு சாதகமா தான் பேசுவா. ஏதோ ஒரு பெரும்பாலும் இந்த மாதிரி கன்னி பேச்சுல குறுக்கீடுகள் இருக்காது, யாரும் கிராஸ் பண்ண மாட்டாங்க. இதுவே ஒரு நார்மலா அடுத்த முறை பேசும்போது எல்லாம் கத்துவானுங்களா பலபன்ட்டு. இப்ப அவர் பேசினார் பாருங்க, பிச்சை கேட்டா கூட நாங்க போட மாட்டோம், அதுவும் நீ எந்த ரூபத்துல கேட்டாலும் போட மாட்டோம். தமிழ் என்ன பிச்சை எடுக்க தான் லாய்க்கின்றியா நீ? யாரோ சொன்னா நீ சொல்றியா? நீ முதல்ல எப்படி பிச்சை எடுத்த? உண்டியல் நீ பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த சின்ன பாத்திரத்துல, அப்புறம் அதை பிச்சைய டிசைனா மாத்தி உண்டியலுக்கு போயிட்டீங்க. உண்டியலை கொள்ளடிக்கிற கும்பல் தானே நீங்கன்னு சொல்லாம சொல்லி விட்டார். அதான் அதோட அர்த்தம். உண்டியல் திருடர்கள் யாரு? எவன் திருடுறான்? காணிக்கை எண்ணும் போது நைஸா திருடிட்டு போறானுங்க. வீடியோ கூட அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. சாமிக்கு சார்த்தப்படுகிற நகைகளை திருடுறானுங்க. அந்த கதவுகளில் பதிக்கப்பட்ட தகடுகளை திருடிட்டு போறானுங்க. கருவறைக்குள்ள இவங்க மட்டும் கால் வைக்கலாமா? சாமானிய மக்கள், அடித்தட்டு மக்கள் உள்ள போயிடக்கூடாது, போனா தீட்டாயிடுமா? ஆனா அந்த 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 கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்கிற அந்த சிலைய, கடவுள் சிலையை உருவாக்குறவன் யாரான்னு பார்த்தா இவன் கிடையாது. யாரோ ஒருத்தர் ஒரு சிற்பி உருவாக்குவாரு, ஒரு கல்லை செதுக்குவாரு, செதுக்கி உருவமாக கொண்டு கடவுள்னு காமிப்பாரு. காமிச்ச உடனே அந்த கடவுள் எடுத்துட்டு போய் கர்ப்ப கிரகத்துல வச்சுக்கிட்டு நீ எல்லாம் உள்ள வராத, அவன் தான் தொட்டு மிதிச்சு ஏறி மிதிச்சு அவன் உருவாக்கி இருப்பான். அந்த சிலைக்கு அந்த கல்லுக்கு உருவம் கொடுத்துருப்பான். அதுக்கு உயிர் கொடுக்குறான்ட்டு உள்ள போய் ஏதோ ஒரு வேலை வைப்பானுங்க. ரொம்ப டீப்பா போனோம்னா அது மிக மிக அவர்களுடைய அயோக்கியத்தனம் பூரா மொத்தமா வெளியே வரும். ஆனால் இது எல்லாத்துக்கும் செருப்படுத்த அடிக்கிற மாதிரி கமலஹாசன் 12 நிமிஷம் பேசி வச்சிருக்காரு. இந்த அரசாங்கத்தினுடைய அவலத்தை பூரா சொல்லியிருக்காரு. எலெக்ஷன் கமிஷனுடைய தில்லுமுள்களை பேசியிருக்காரு. திராவிடம் என்ன செய்யும்னு பேசியிருக்காரு. தமிழை என்ன பண்ணுவான்னு பேசியிருக்காரு. சாபம் விடுறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனாலும் நான் சாபம் விடுறேன். தமிழ் வாழும், வீழ்க நலமுடன். இப்ப நம்ம எப்பவுமே வாழ்க வளமுடன் தான் சொல்லுவோம், வீழ்க வளமுடன் சொல்ல மாட்டோம். அதான் கமலஹாசனுடைய ஸ்பீச்சினுடைய ஹைலைட் சிக்னேச்சர்லாம் சிலது இருக்கும்ல, அந்த மாதிரி ஹைலைட் சிக்னேச்சர்லாம் அவர் பண்ணி வச்சிருக்காரு. அவர் அதை கவனித்து கொண்டிருந்தது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன். அவர் தான் சபாநாயகராங்க. அவருக்கு கமலஹாசனை அடக்கவும் முடியல, கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. கதற அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காரு, பொழந்து தள்ளிட்டு இருக்காரு. இவங்க நிம்மி போட்டுக்கிட்டு இருந்த அந்த காலில் போட்டுக்கிட்டு இருந்த இதை எடுத்து அவங்களே அடிச்ச மாதிரி அடி பொழந்துகிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். அடிச்சு வெளுக்கும் போது கூட நம்ம சிபிஆர் ராதாகிருஷ்ணனால ஒண்ணுமே பண்ண முடியல. பெல் அடிச்சுட்டே இருக்காரு, எப்பா போதும்பா, நீ என்னப்பா போட்டு பொழந்துகிட்டு இருக்க
ஏன்னா கமலஹாசனுடைய ஸ்பீச்சை புரிந்து கொள்கிற தன்மை அங்க இருக்கிற பெரும்பாலானவருக்கு இருந்திருக்காது. அதனாலதான் இது எதிர்வினை ஆற்றுவதற்கு நேரம் எடுக்குது, டைம் எடுக்குது. எதிர்வினை ஆற்றவே இல்லை இப்போ வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேச்சு புரியல. பெரும்பாலும் கமலஹாசன் படங்கள்ல நீங்க அந்த படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்துல அந்த படத்தை போய் பாக்குறவனுக்கு புரியாது அப்ப. ஆனா அது எப்ப புரியும் அவனுக்குன்னா, அந்த படம் வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு, அடடா என்ன மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்சிருக்கான் என் மனுஷன், அந்த பீரியட்ல அடிச்சு இழுத்துருக்கானயா, ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயத்த இப்பவே சொல்றானே, எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கமலஹாசனுடைய படங்கள் குறித்து அப்படி பயங்கரமா பேசுவாங்க. இப்ப அவனுடைய நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம பேசுறோம். ஆனா அதே நேரத்துல அந்த பேச்சினுடைய சாராம்சத்துல மிக முக்கியமாக அவர் சொன்னது என்னன்னா, எனக்கு சாபம் வருதுல பெரிய நம்பிக்கை இல்லை தங்கச்சி, ஆனா உன் வினை உன்னை சுடும், ஓட்டப்பன் வீட்டை சுடும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக, நீ என்ன செய்யறியோ அது உனக்கே சேரும். தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், பிச்சை போடுவான், நீ இந்தியில கேட்டா கூட பிச்சை போடுவோன்ற மாதிரி அர்த்தத்துல சொல்லி, பிச்சை எடுக்கத்தான் நீங்க லாய்க்கின்னு சொல்ற விஷயத்துல நீங்க தான் பிச்சை எடுக்கிறீங்க, நாங்க எங்கேயும் வரல. தமிழன் பிச்சை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான், எந்த மொழியில கேட்டாலும் பிச்சை கொடுப்பான், ஆனா அவன் பிச்சை பெற மாட்டான், பிச்சை வாங்க மாட்டான். நாங்க தமிழ் எப்பவுமே பிச்சை எடுக்காது. உன்ன மாதிரி ஆளுங்க தான் பாத்திரத்தை வச்சுட்டு பிச்சை எடுக்க மாட்டீங்க, உண்டியலுக்கு மாதிரி பிச்சை எடுப்பீங்க நீங்கன்னு செம்ம வெளுத்திருக்காருங்க. 2 நிமிட தமிழ் பேச்சை விட அந்த 12 நிமிட விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் பயங்கரமான ஹைலைட்டான விஷயம். கமலஹாசனை அந்த இடத்துல அனுப்பி வைத்ததற்காக ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, ஒத்த சீட்டு கமலஹாசன் ஒரு எலைட் அரசியல் பண்ணாரு, அரசியல் பண்ண தெரியாத அரசியல்வாதி இவரு. நான் கூட பல நேரங்களில் சொல்லியிருக்கேன், கமலஹாசன் எலைட் அரசியல்வாதி, அவருக்குலாம் அரசியலே பண்ண தெரியாது, அவர் ஏன் அரசியலுக்குள்ள வந்தாரு, சம்பாதிக்கவும் தெரியாது, எதுவுமே தெரியாது அவருக்கு, ஏன் தேவையெல்லாம் வந்தாரு, ஒரு சீட்டை வாங்கிட்டு அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிய பல பேருக்கு இன்றைய அவருடைய பேச்சு சரியான நபரை சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கார். இதை அனுப்பி வைத்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவருக்கு மிகப்பெரிய நன்றின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்களுடைய நபரை வைத்து அவர்களுக்கு பாடம் எடுக்கிற வாத்தியார் வித்தை இருக்குல்ல, இது ஒரு மாயாஜால வித்தைங்க. இந்த வித்தைய ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்கிறாரு நம்ம கமலஹாசன் அவர்கள். அதை செய்ய வைத்திருக்கிறது நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின். அதுதான் ஒரு பெரிய விஷயம். இதோட முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா அந்த விஷயம்? இல்ல, இப்ப கமலஹாசனுடைய பேச்சினுடைய சாராம்சத்தை மொழிபெயர்த்து பார்ப்பாங்க. இவர் என்ன பேசினாரு, என்ன இவர் ஆவேசமா என்னென்னமோ பேசினாரு, தமிழ் பேசினாரு, 2 நிமிஷம் பேசினாரு, அதுல ஏதோ சாபாலாம் விட்டாரு, என்ன பண்ணாரு தெரியலையேன்னு அங்க இருக்கிறவர்களுக்கு, தமிழ் தெரிஞ்ச நம்மளுங்க தானே பெரும்பாலும், அங்க எல்லாருமே யாரு, இங்க இருந்து போன 40 பேரும் தமிழ் தெரிந்தவர்கள், அவர்களுக்கு இந்த பேச்சு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம். நீங்க அந்த வீடியோ பார்த்தாலும் தெரியும், பக்கத்துல உட்கார்ந்துருப்பாரு, பின்னாடி உட்கார்ந்துருக்கும், சைட்ல தட்டுவாரு, கை தட்டுவாரு. ஏன் தட்டுறாருன்னு தெரியல. ஏன்னா தமிழ் பிச்சை எடுக்கணுமா, நீங்க பேசியதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கிறதுன்னு அவர் ஆரம்பிச்ச உடனே பக்கத்துல கை தட்டுறாரு, டேபிள தட்டுறாரு. அவர் நினைச்சாரு நம்ம நிம்மி மாமி இருக்காங்களே நிர்மலா, அமைச்சர் நிர்மலா பேசினத வழிமொழி கமலஹாசன், நம்ம கையை தட்டி விட்டுருவோம் நம்ம அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு தட்டி விட்டார். ஆனா அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்பீச் வேகம் எடுக்குது, ஸ்பீச்சில் ஆக்ரோஷம் இருக்கு, ஆவேசம் இருக்கு. ஆனா மைல்டா அவங்கள கூப்பிட்டு வச்சு சங்கிலே மிதிச்சிருக்காரு. பேச விடாம கதற அடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வேலையை ரொம்ப அழகாக கமலஹாசன் பண்ணியிருக்காரு. கன்னி பேச்சாக மாறி போனதுனால குறுக்கீடுகளும் இல்லை. செம கிளவரா அவருடைய பேச்சை ரொம்ப அழகாக பேசி முடிச்சிருக்கிறார். இதற்காக கமலஹாசன் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர்னு நம்ம அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஆனா அந்த ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் அங்க போய் ஒரு பெரிய ருத்ரதாண்டம் ஆடி இருக்காரு. சிவன் ஒரு ருத்ரதாண்டம் ஆடுவார்னு நிறைய படங்கள் எல்லாம் காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ருத்ர தாண்டவத்தை போய் ஆட்டுன்னு ஆட்டிட்டு சும்மா அங்க உள்ள பாஜக அத்தனை பேருக்கு மோடி மூஞ்சில ஆடல. இப்ப மோடி அதை கேட்டு அவர் முகத்துல எந்த ரியாக்ஷனும் பண்ணிருக்க மாட்டார். அதே மாதிரி நீங்க அந்த அவையில் உட்கார்ந்த யாருக்குமே இவருடைய பேச்சின் சாராம்சம் புரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா இப்ப எல்லாரும் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க எல்லாம் காதல ஒண்ணு மாட்டிக்கிட்டு ரொம்ப அமைதியா கவனமா எல்லாம் கேட்பாங்க. என்னன்னா எந்த மொழியில் பேசினாலும் அவர்களுக்குரிய தாய்மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். இவர்கள் பேசுகிற விஷயம் உடனடியாக மொழிபெயர்ப்பாளர்கள் மூலமாக மொழிபெயர்த்து சொல்லப்படும். ஆனா நம்ம கமலஹாசனுடைய பேச்ச மொழிபெயர்ப்புவே ஒரு ஆள் வேணும்.
எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் இந்த பேச்சு 12 நிமிஷம் பேச்சை ஒரு புத்தகமாக வெளியிட்டால் மிக சிறப்பு, சால சிறந்தது. அவருடைய பேச்சை உள்ளர்த்தம் வாங்கி கரெக்டா பேசி அதனுடைய எல்லா மொழிபெயர்ப்புகளையும் கரெக்டா தெளிவா போட்டு ஒரு புத்தகம் வெளியிட்டால் மிக சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் திமுக அரசாங்கம் இதை இந்த பேச்சை மொழிபெயர்த்து தேர்தல் நேரத்தில் பயன்படுத்துங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவ்வளவு ஒரு நேர்த்தியான ஒரு பேச்சை கமலஹாசன் பேசியிருக்காரு. அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கமலஹாசனுக்கு ஒரு ராயல் சல்யூட் கொடுக்க வேண்டிய விஷயம். முதல் பேச்சிலேயே நான் சும்மா ஏதோ வேடிக்கை பார்க்க வந்த ஏதோ அரிதாரம் பூசின நடிகன் கிடையாதுடா, நானு எனக்கும் அறிவியல் இருக்கு, எனக்கும் அந்த அரசியல் இருக்கு, எனக்கும் புரிதல் இருக்கு, எனக்கும் எல்லாம் தெரியும். சும்மா ஒண்ணும் எனக்கு எவனும் உலக நாயகன்னு பட்டம் கொடுத்துல, அனைத்தும் அறிந்தவன் தான் நானு. உங்ககிட்ட உங்க சமூகத்துல உங்களுடைய விஷயத்தை எடுத்து உங்களை புலக்கிறதுக்கான அனைத்து திறமைகளையும் தமிழ்நாட்டிலிருந்து நீங்க சொல்லுகிற பெரியார் அண்ணாலாம் கத்து கொடுத்துக்கிட்டு அங்கிருந்து அவரோட கற்று தேர்ந்து இங்க வந்திருக்கேன்னு சொல்லி போட்டு பொழந்திருக்கார். இதையெல்லாம் இப்ப நடிகை நாடாளணும்னு ஆசைப்படுற, ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசைப்படுற, இந்த மடக்கு ஊதியா இருக்கிற, அந்த சின்னம் வைத்திருக்கிற, அது தமிழ்ல அதானங்க பேரு, அப்படித்தானே சொல்லணும். நம்ம இந்த விஜய் இதெல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி நீ பேசுவியா? பேச தெரியுமா உனக்கு? மக்கள்கிட்ட பேசுறத விட்டுரு, உன் கட்சிக்காரங்கிட்ட பேசுவியா? எழுதி வச்சு தான் அவரும் படிக்கிறார், ஆனால் அவ்வளவு நேர்த்தியா படிக்கிறார். நீ எழுதி வச்சு தான் படிக்கிற, நான் எழுதி வச்சு படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை. அதை எழுதி வச்சு படிக்கிறது கூட உருப்படியா படி. ஆவேசமா காமிக்கிறன்ட்டு எப்ப பார்த்தாலும் திமுகவை சொரிஞ்சிக்கினே இருக்கிறது. உனக்கு தூக்கத்துல எழுந்து கேட்டா கூட அதான் கேள்வி வரும் போல இருக்கு. உனக்கு என்ன வியாதி இருக்குன்னு தெரியல, நம்ம அதை வேற செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாம் கத்துக்கிட்டு பேசினாதான், இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு பேசினா, ஸ்பான்டேனியஸா சில விஷயங்கள் பேசினா உன் அரசியல்வாதி ஏத்துக்க முடியும். ஆனா விஜய் நம்ம விசாரிக்கிற போது தொகுதிகளை அவர் இறுதி செய்யாத இருக்கிறதுனால அவர் போட்டியிடுற தொகுதி தேர்தலில் நிக்க மாட்டாருன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே டிடிவி தினகரன் தேர்தலில் நிக்க மாட்டேன்னு ஒதுங்கிட்டார். அண்ணாமலையே ஒதுங்கி ஓடுறாரு தேர்தலில் நிக்க மாட்டேன்ட்டு. கண்டிப்பாக விஜயும் தேர்தலில் நிக்க மாட்டார். தெளிவா தெரிஞ்சிடுச்சு அவருடைய பேச்சின் சாராம்ச செயல்பாடுகள் எல்லாமே. ஏன்னா இன்னும் தொகுதிகளுக்கு போய் அவர் மக்கள்கிட்ட போகவே இல்லை. அப்ப அவர் நின்னாலும் தோத்து போயிடா தெரிஞ்சு போச்சு. ஒண்ணு, இப்படி எல்லாருமே தேர்தல் வேணான்னு ஒதுங்கி போறதுக்கு என்ன காரணம்னா தோத்துருவோன்னு தெரிஞ்சிருச்சு. தோத்துருவோன்னு தெரிஞ்ச பிறகு அவனா போய் நிப்பானா? வெற்றி இருக்குன்னு தெரிஞ்சா போய் நிப்பானுங்க. இல்ல வெற்றி பெறுகிற கூட்டணியில் இருக்குன்னு தெரிஞ்சாலாவது போட்டி போடுவானுங்க. தோத்தா கூட நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வாங்கிக்கலான்னு. தோக்க போற தொகுதிக்கு எதுக்குடா நம்ம செலவு பண்ணிட்டு போய் நிப்பானு சொல்லிட்டு ரொம்ப கிளவரா டிடிவி முதல்ல சொல்லிட்டார். அதே மாதிரி நம்ம அண்ணாமலையும் சொல்லிட்டு ஓடி போயிட்டார். விஜயும் அதுதான் நிலைப்பாட்டில் இருக்காருன்றாங்க. இதை விட பெரிய கொடூரங்க. பட்ஜெட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு 50 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம செங்ஸ் மாமாட்ட போய் கேட்குறாங்க. அவர் அப்படிதான் சொல்லணும். இப்ப புச்சி மாமா மாதிரி செங்ஸ் மாமா ஆயிட்டார். அவர் பாவம் ஒரு நல்ல அரசியல்வாதியா இருந்தார். அவர் இப்படிலாம் அழைக்க வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. மன்னிச்சிருங்க, மன்னிச்சு மக்களே, வேற வழி இல்லை. ஏன்னா அவர் சொல்றாரு, ஏன்னா அந்த மாதிரி ஆயிட்டாரு. அவரு அங்க போன உடனே மட்டம் மழுக்காகி போச்சு. சுத்தமா மண்டையில இருந்த மசாலாலாம் தூக்கி இறக்கி வச்சாங்க போல இருக்கு. மண்டையில ஒண்ணுமே இல்லை. ஒரு நிருபர் கேள்வி கேட்கிறாரு, எங்க பட்ஜெட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, எங்க பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லைங்க தமிழ்நாட்டுக்கு, அல்லது பட்ஜெட் நம்மளை வஞ்சிக்கிறது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் இல்லையா? ஏன்னா டோட்டலா நிர்மலா சீதாராமன் வெளியிட்ட அவர்கள் ஆட்சியில் இருக்கிற வரையும் போடுற எந்த பட்ஜெட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த மரியாதையும் இருக்காது. நிதிகள் ஒதுக்கப்படாது. ஏமாத்துவாங்க, வேஷம் போட்டு ஏமாத்துவாங்க. ஆனா செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, இப்படிலாம் சொல்லல. ஏங்க என்னங்க நீங்க போய் பட்ஜெட்டை பத்தி கேக்குறீங்க? நாங்க கட்சி ஜெயிக்கணும்னு அந்த வேலையில இருக்கோங்க, நாங்களே இப்பதான் புதுசா உருவாக்கின கட்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் குறித்து கமெண்ட் சொல்ல கூட பயந்து நடுங்குகிற ஒரு பரிதாப நிலைமைக்கு செங்கோட்டையன் தள்ளி போயிட்டாரு. அப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டாரு. ஐயையோ பாவமாச்ச செங்கோட்டையன்னு நினைக்க தோணுது நமக்கு. ஆக மொத்தம் தாவே கால விஜய் கிட்ட போய் சேர்ற எவனுக்குமே அறிவில்லாம போயிடும்ன்றது இந்த செங்கோட்டையனுடைய பேச்சின் மூலமா தெரிய வந்துருச்சு. எனிவே கமலஹாசனுக்கு மீண்டும் ஒரு ராயல் சல்யூட். இது தொடக்கம். இன்னும் அவர் இருக்கிற அந்த 6 ஆண்டு கால பதவி காலத்துக்குள்ள எத்தனை முறை யார் யாரை எப்படியெல்லாம் கதற அடி வெளுக்க போறாருன்னு தெரியல. ஒரு பேச்சுல நிச்சயமாக இன்னும் பல வீரியங்கள் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இது தொடரணும்னு நினைக்கிறோம். தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தியில இப்ப வந்த பராசக்தி படத்துல ஒரு வார்த்தை இருந்துச்சு. சென்சார் போட்டு தீ பரவட்டும்லாம் சொன்னீங்கன்னா நாங்க கொடுக்க மாட்டோம், நீதி பரவட்டும்னு வைங்கன்ட்டாங்க. தமிழ் தீ பரவட்டும் தான் அது அர்த்தம் ஆக்சுவலா. இப்ப தமிழ் நீதி பரவட்டும்னு வந்துருச்சு இல்ல. இப்ப தமிழினுடைய
பெருமை, தமிழுடைய தொன்மை, தமிழர்களுடைய வீரம், தமிழருடைய ஆக்கப்பூர்வ அரசியல் எல்லாம் நன்றாக பரவட்டும். கமலஹாசன் பேச்சின் மூலமாக அந்த அவையில தொடங்கி வைத்திருக்கிற இந்த பேச்சு என்கிற இந்த தீயை பொருத்தி வச்சிருக்காரு. அது மீண்டும் நன்றாக கொழுந்து விட்டு எரிந்து நம்முடைய தமிழருடைய உணர்வுகள் அங்க போய் அங்க எல்லார் மண்டையிலையும், வடக்கத்திய மண்டையிலெல்லாம் சமட்டடியா அடிக்கணும்னு தான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. இன்னும் பல விஷயங்கள் நடக்க போகுது, நம்ம எல்லாரும் அதை பார்க்க தான் போறோம். ஆகவே இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சேனல் வளர்ச்சிக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.